friends, welcome back to Tirumati Sathishilla. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை பத்தின ஒரு புது தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல் பாத்தீங்கன்னா எனக்கே புதுசா தான் இருந்துச்சு. நான் கேட்டு ரொம்பவே ஷாக் தாங்க ஆனேன். ஏன்னா பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாராகி அம்மனை வந்து வழிபடலாமா, வீட்ல வெச்சுக்கலாமா அப்படினு சொல்லிட்டு கேள்விகள் தான் நிறைய வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா புதுசா வாராகி அம்மனுக்கு 8 கைகள் இருந்தா வழிபடலாமா, வழிபடக்கூடாதா அப்படினு சொல்லிட்டு புதுசா ஒரு क्वेश्चन வந்து இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா சிலைகள்லாம் சேல்ஸ் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து தந்திருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு வாராகி அம்மனோட சிலை வேணும். ஆனா வந்து எனக்கு 2 கை உள்ள சிலை தான் வேணும். எனக்கு வந்து 8 கை இருக்கிற சிலை வேண்டாம். உங்ககிட்ட வந்து 2 கை இருக்கிற சிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல 8 கை இருக்கிற சிலை வந்து வீட்ல வச்சு வழிபடக்கூடாது. 2 கை இருக்கிற சிலை வந்து வீட்ல வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அதனால தான் சிஸ்டர் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உங்க வீட்ல இருக்கிற சிலை எத்தனை கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரல. அதனால நான் எண்ணி சரின்னு சொல்லிட்டு நம்ம வாராகி அம்மனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனுக்கு எத்தனை கை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 கை, அந்த பக்கம் 3 கை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிரதிஷ்டை பண்ண நிலையில இருப்பாங்கல்ல, அதுல வந்து 2 கை இருக்கும். மொத்தம் பாத்தீங்கன்னா 8 கை இருந்துச்சு. உண்மையே சொல்லணும்னா அந்த சிஸ்டர் சொன்ன உடனே தாங்க எனக்கு தெரியும் என்னோட வாராகி அம்மனுக்கும் 8 கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் சரியா கவனிக்கல. நான் அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னேன், என்னோட சிலை வந்து 8 கை தான் இருக்கு. ஆனா வந்து 2 கை வச்சு வழிபடலாம், 8 கையும் வச்சு வழிபடலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களுக்கு. அதாவது நாங்கள் 2 பேரும் வந்து வாய்ஸ் மெசேஜில் பேசிக்கிறோம். எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு சிஸ்டர் 8 கை வச்சு வழிபடுறதுக்கு. அதனால தான் நான் 2 கை கேட்குறேன். எனக்கு வாராகி அம்மனை வச்சு வழிபடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இது போல சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் வந்து 2 கை வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், வந்து நம்ம மனசு தான் காரணம். நம்ம வழிபடுற முறை வந்து நல்ல முறையில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஆனால் என்கிட்ட வந்து 2 கை இருக்கிற சிலை இல்லை, 8 கை இருக்கிற சிலை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சிஸ்டர் கிட்ட சொல்லிவிட்டு நான் அதோட அவங்கக்கிட்ட பேசலை. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து நம்மள்கிட்ட வந்துடுச்சு. இதில் வந்து வாராகி அம்மன் 8 கை வச்சு இருந்தா என்ன, 2 கை வச்சு இருந்தா என்ன, அவங்கள நம்ம வழிபடணும். அதுதான் என்னோட ஒரு மனசுக்கு தோணுன ஒரு விஷயம். இன்னும் கூட நிறைய பேர் வாராகி அம்மனை வச்சு வழிபடலாமா, வழிபடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருக்காங்க. எப்போ தான் அவங்களுக்கு டவுட் தீருமோ அப்போ தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நாம் இப்போ வந்து இந்த 8 கை பற்றி பேசலாம். இந்த 8 கை இருக்கிற சிலை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா, வழிபடக்கூடாதா அப்படின்னு தாராளமாக வழிபடலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து 8 கை வச்ச சிலை தான் கிடைக்கும். நானே இது வரைக்கும் 2 கை வச்ச சிலை பார்த்ததே இல்லை. நீங்கள் யாரா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா கிட்ட வந்து நம்ம வந்து எவ்வளோ குறைகளை நாம் சொல்லுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தர் மட்டும் வாராகி அம்மனை வழிபடலை. இந்த உலகத்தில் நிறைய பேர் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பூர்த்தி செய்யணும்னா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கை பத்தவே பத்தாது, ஏன் 8 கையே பத்தாது. இதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் கூட நான் வச்சு வழிபடுவேன். ஏன்னா அம்மா மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நாம் எந்த தப்பும் செய்யாத போது எந்த தப்புக்காகவும் வாராகி அம்மனை நாடி நாம் போல அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து வாராகி அம்மன் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறத விட அவங்க வந்து எந்த ஒரு தீங்கையும் நமக்கு செஞ்சிட மாட்டாங்க. 8 கை உள்ள வாராகி அம்மனை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க 8 கையை வச்சு நம்மளுக்கு என்னென்னலாம் உதவி செய்வாங்க. நமக்கு 2 கை இருந்தாலே நாம் என்னெல்லாம் வேலை செய்கிறோம்.
அவங்களுக்கு வந்து 8 கை வச்சு நம்மளுக்கு வந்து நம்ம கேட்டது எல்லாமே தருவாங்க, நிறைவேற்றி தருவாங்க. வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்களுக்கு இந்த சாரீ உடுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாதம், அவங்களோட 2 கை, அதுக்கப்புறம் அந்த பக்கவாட்டில் இருக்கிற அந்த 6 கைகள் வந்து தெரிகிற மாதிரி தான் நான் வந்து அவங்களுக்கு சாரியும் கட்டுவேன். மாலை போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த 6 கை வந்து மறைஞ்சிடும். அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு பூ எதுவுமே போடாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற வாராகி அம்மனோட சிலையை வந்து அப்படியே நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து வாராகி அம்மன் வந்த பிறகு நிறைய ஒரு மாற்றம் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. அது எல்லாமே நல்ல விஷயங்களாக தாங்க இருந்திருக்கு. எனக்கும் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் வந்து அது பெரிய அளவுக்கு வந்து வாராகி அம்மன் என்னை அழைச்சிட்டு போகாமல் அதுக்குள்ளேயே சின்னதாகவே எனக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க. அதில் நீங்கள் ஒரே ஒரு முறை வாராகி அம்மனை ஒரு 6 மாதமாவது உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களால் சிலையாக வச்சு வழிபட முடியலனாலும் படமாக வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்கூடாக உங்களாலே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். வாராகி அம்மனை வழிபட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சு பாருங்கள். வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சிலையே வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சிடுங்க. ஏன்னா வந்து எல்லாமே நல்லது தாங்க நடக்கும். நீங்கள் வந்து பயப்படாமல் வாராகி அம்மனை வச்சு வழிபடுங்க. நானே அதுக்கு உதாரணம். இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, பெரிய சிலையை வச்சு வழிபடக்கூடாது, சின்ன சிலை தான் வச்சு வழிபடணும், 8 கை இருக்கக்கூடாது, 2 கை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராதான் உங்களை வந்து தப்பாக வந்து சொல்லி கொடுத்தா அவங்க வந்து உங்களோட வளர்ச்சியை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. வாராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடக்கூடாது வீட்டில் வச்சு அப்படின்னு உங்ககிட்ட வந்து அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். வாராகி அம்மன் வழிபாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமானது. எங்கள் வீட்டில் இருக்கிற வாராகி அம்மனோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீட்டில் இப்போ பெரியவங்களாம் இருப்பாங்க. எதனா ஒரு தப்பான விஷயம் நடக்குது, இல்லை வந்து நம்ம போகிற பாதை வந்து சரியில்லாமல் இருக்குதுன்னா அவங்க வந்து சுட்டி காட்டுவாங்க. நீ வந்து இதை மாதிரி செய்யாதம்மா, இது போல் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து நம்மளுக்கு வந்து வழிநடத்தி செல்வாங்க. அதே போல் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய வாராகி அம்மனும் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வரப்போகுதுன்னா அதை வந்து முன்னாடியே எனக்கு காட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீண்டு நல்லபடியாக அழைச்சிட்டு போகிறதும் என்னோடய வீட்டு வாராகி அம்மன் தான். யாருன்னா ஒருத்தங்க நான் வந்து வாராகி அம்மனோட வழிபாடு செஞ்சு வந்து என்னோடய லைஃப் வந்து ரொம்ப கெட்ட, அதாவது ரொம்ப மோசமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர்னாச்சும் மெசேஜ் அனுப்பி பாருங்கள். ஏன்னா வந்து யாராலையும் அனுப்ப முடியாது. அப்படியே நீங்கள் அனுப்புனாலும் நீங்கள் தப்பான நோக்கத்தோடு தான் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அதாவது மற்றவங்க யாருன்னா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனை வேண்டி இருந்தால் உங்களுக்கு வந்து அது போல் நடந்திருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் நல்ல நோக்கத்தோடு வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் அது வந்து 8 கை இருந்தாலும் சரி, 10 கை இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தா நல்ல எண்ணத்தோட நிச்சயமாக வந்து நீங்கள் மேலே மேலும் உங்கள் வாழ்க்கை உயர்ந்துட்டு தாங்க போவோம். இந்த வாராகி அம்மன் வழிபாடு பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து சேருறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வந்து நோய் நொடி இல்லாமல், எதிரிகள் தொல்லை இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாராகி அம்மனை வச்சு வழிபடுங்க. ரொம்ப 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 விசேஷமானவங்க. உங்கள் லைஃப்பையே அவங்க மாற்றி தருவாங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாராகி அம்மன் வழிபடுறத நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வாராகி அம்மன் வழிபாடில் நீங்கள் மட்டும் வழிபடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள், நல்லபடியாக சொல்லுங்கள். வாராகி அம்மனை வச்சு நான் வந்து உயர்ந்த ஒரு நிலைக்கு போனேன், நீங்களும் வாராகி அம்மனை வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வீட்லேயும் வாராகி அம்மனை வச்சு வழிபடுற ஒரு முறையை நீங்கள் கொண்டு வாங்க. இன்னும் நீங்கள் மேலே மேலே அதிகமாக உயர்வீங்க.
முடிஞ்ச வரைக்கும் வாராகி அம்மனோட பெருமையை உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள். வாராகி அம்மனோட வழிபாடு செஞ்சேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நீயும் வீட்டில் வச்சு வாராகி அம்மனை வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லது ஏற்படுற மாதிரி அவங்களுக்கும் நல்லது நடக்கணும். இன்னொரு முறை சொல்கிறேங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு வாராகி அம்மன் வழிபடணும் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் உடனே போய் வாராகி அம்மன் சிலையை வாங்கிடுங்க. வாராகி அம்மன் சிலையை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டே நிறைய பேர் வாராகி அம்மனை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கும், எண்ணம் வந்திருக்கும். அவங்க எல்லாரும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கும் வாராகி அம்மன் வழிபாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து அடுத்த நாளே போய் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் சிலையோ படமோ வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. எண்ணி 6 மாதத்தில் உங்களோட நிலைமை எப்படி மாறுது, ரொம்ப ஒரு நல்ல முறையில் மாறும். இதுக்கு வாராகி அம்மன் உங்கள் கூட துணையாக இருப்பாங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு வாராகி அம்மன் நிச்சயமாக நல்ல வழியில் தான் உங்களை கொண்டு போவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வாராகி அம்மனோட தகவல்களை நீங்கள் மேலே நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாரும் வாராகி அம்மனை வச்சு வழிபட்டுட்டு உயர்ந்த நிலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வாராகி அம்மனை நீங்கள் வணங்குறத எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாராகி அம்மனை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது உயர்ந்த நிலைக்கு தான் போவீங்க. பாய், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.